ஹாய் கைஸ், ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் சென்னை டு பாண்டிச்சேரி போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்ல போகிறேன். பாண்டிச்சேரிக்கு பைபாஸ் வழியாக போனால் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஈஸியர் வழியாக போனால் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது சொல்ல போகிறது தான் இந்த வீடியோ. வெல்கம் டு சரண்யா டிகே விளாக்ஸ். வாங்க பாண்டிச்சேரி ஒன் டே ட்ரிப் போகலாம். மார்னிங் 4 o'clock நான் எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சூடாக ஒரு கிளாஸ் காஃபி குடித்தேன். பேபி ஷவர் ஃபங்க்ஷன், ஸோ சாரீ கட்டலாம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். பட் லாங் டிரைவ் போகிறதால சாரீ கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சல்வார் வியர் பண்ணிட்டேன். தீரனுக்கு அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் பாண்டிச்சேரிக்கு பைக்கில் தான் போகிறோம். நாங்கள் பைக்கில் போகிறதால மொதல் நாளே பைக்குக்கு பெட்ரோல்லாம் போட்டு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு டயர்லாம் செக் பண்ணிட்டு தான் கிளம்பணும். மார்னிங் 7 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்பாட் நிறையாவே இருக்கும். ஈஸியாக போகிற வழியில் மாயாஜால், விஜிபி, crocodile பார்க், எம்ஜிஎம் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் நிறையாவே இருக்குது. இது போக அங்கே ஷெரட்டன், ஐடிசி, இன்டர்கான்டினென்டல், ரேடிசன் நிறைய ரெசார்ட்ஸும் இருக்கும். கல்பாக்கம்லேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம், அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பைக் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயில் வேறு செம்ம காட்டுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேறு செம்ம ஃபுல்லாக சாப்பிட்டதால தூக்கம் வந்துட்டே இருந்தது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி ஓகே, ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு போவோன்னு அங்கே ஒரு டீ கடையில் நிறுத்திட்டோம். தீரன் ஐஸ்கிரீம் கேட்டானா அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலி ஒரு 10:30 போல் பாண்டிச்சேரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பாண்டிச்சேரி எங்களை அன்புடன் வரவேற்றியது. பாண்டிச்சேரி மெயின்லேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலில் நாங்கள் மண்டபம் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. மணக்குள விநாயகர் கோவில், ராக் பீச், காந்தி மண்டபம், ஈடன் பீச், ஸ்ரீ ஆரோபிண்டோ ஆசிரமம், இன்னும் சொல்லிட்டே போகலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட், ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் ஃபங்க்ஷனுக்காக போனதால எதுவும் சுற்றிலாம் பார்க்கல. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். பைக்கில் போனதால ரொம்ப நேரம் அங்கே இல்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது தீரன் தூங்கிட்டான். தீரன் எழுந்ததுக்கப்புறம் ஒரு கடையில் காஃபி குடிச்சிட்டு தீரனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். ரிட்டர்ன் வர வழியில் மரக்காணத்துக்கிட்ட இந்த உப்பு தயாரிக்கிற பிளேஸ் இருக்குது. இங்கே ஃபிலிம் ஷூட்டிங்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ எடுத்துகிட்டே வரும்போது தீரன் பசிக்குது சொன்னால், மார்னிங் எங்கே சாப்பிட்டோமோ அங்கே தான் லஞ்சுக்கும் நாங்கள் போயிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணது, அதோட வீட்டுக்கு வந்து தான் ஸ்டாப் பண்ணோம். நாங்கள் 5:30 போல் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் எங்களோட ஒன் டே பாண்டிச்சேரி ட்ரிப். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.